ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். ரித்திகாவுக்கும் பிரணவுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எங்கள் வந்து அத்தையும் வந்து அவங்க சைதாப்பேட்டை போயிருந்தாங்க, அவங்களும் வந்துட்டாங்க அப்படியே. சரின்ட்டு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரித்திகா ரொம்ப ஜாலியாகிட்டாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாலியாக உள்ளே போயிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு வந்து அங்கே போனீங்கன்னா சாரீ செக்ஷன். எங்கள் அத்தை வந்து சாரீ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு சாரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாரீ பார்த்துட்ருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் புடவை தான் கட்டுவாங்க. சரி, அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு உள்ளே போனபோது அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நூல் புடவை செக்ஷனில். ரித்திகா வந்து அவங்க ஆயா கிட்ட காமிச்சிட்டு, ஆயா இந்த புடவை எடுத்துக்காயா, இந்த கலர் எடுத்துக்காயான்னு சொல்லிகிட்டே இருந்தா. பிரணவ் பார்த்தீங்கன்னா உள்ள பொம்மையும் கையை பிடிச்சிக்கிட்டு நின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரில் சரி இவங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். பிரணவ் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரில் போகும்போது ரொம்ப ஜாலியாக ஆகிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து என்னோடய செக்ஷனுக்கு போயிருந்தோம். நம்ம அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி நைட் பேண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே எல்லாமே 200 300 இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு பேண்ட் எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லா பேண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்மளுக்கு டாப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பேண்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பேண்ட்டை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒயிட் எடுத்து பார்த்தா ஒயிட்டு 300 ரூபாய் இருந்துச்சுங்க. இது நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாதுன்னு வச்சுட்டேங்க. அடுத்து வந்து இந்த கோல்டன் கலர் வந்து 200 தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் கலர் பேண்ட் ஒன்று எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பேண்ட் எடுத்துக்கன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. சரி இல்லை எனக்கு இது ஒன்று பார்த்துட்டு இருந்த ஒன்றும் செட் ஆகலை, சரி இதுவே போதுன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். ரித்திகாவும் பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமாக நீ ட்ரெஸ் எடுப்ப, சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருப்பா வந்துடுன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு பேண்ட் தேடி பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து டைம் ஆனதுனால சரி அந்த கோல்டன் கலர் ஒரு பேண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து அம்மா இது மாதிரி நீ பாடையே எடுத்துக்கம்மா, அப்படி ஸ்கர்ட்டு மாதிரி எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இல்லைம்மா ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னது மாதிரின்ட்டு அதை காமிச்சிட்டே இருந்தாவ. அந்த ஸ்கர்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. பிரணவ் வந்து அம்மா இந்த ஸ்கர்ட் எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு இருந்தா. 2 பேருமே அங்கே 2 பேரும் ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களை தேடுறதே எனக்கு ஒரு வேலையாக போயிடுச்சுங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு டாப் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். டாப் வந்து ஒரு 200 100 அது மாதிரி இருந்துச்சு. 300 ஒரு டாப் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து கோல்டன் கலருக்கு ரித்திகா வந்து ஷால் ஒன்று எடுத்தா. அம்மா இந்த ஷால் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு பிரணவ் அந்த பொம்மையில் உள்ள ஷாலை எடுக்க போனா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேகு பர்ச்சு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு தாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகலை, அழகாக இருந்துச்சு. அதோட சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ஸ்பைடர்மேன் பேக் வேணுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்பைடர்மேன் பேக் தான் வேணுமா, அது இப்பயே கேட்டுட்டு இருந்தான். இல்லைப்பா இப்போ முடியல, அது பொங்கல் முடிஞ்சு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பர்ஸெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் தோணுது. பட் என்ன பண்ணுறது, பாருங்கள் இந்த பொம்மை பர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. யானை பேகெல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே பிரணவ் அம்மா எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டாமான்னு சொல்லி அடம் பண்ணிகிட்டே இருந்தான். ரித்திகாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி இப்போதைக்கு இது வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் இருந்துச்சுங்க. சரி ரித்திகா ஸ்கூல் போகிறதுக்காக ஒரு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கிட்டு, லஞ்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து செப்பல் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சரி பிரணவுக்கும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் செப்பல் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். எனக்கு இந்த செப்பல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எதை எடுக்கிறதுனே தெரில, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாருமே. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு நான் வாங்கி தர மாட்டாங்க இப்போதைக்கு. இந்த செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 இருந்துச்சுங்க. இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அங்கே இருந்த பால் இருந்துச்சுங்க. பிரணவ் வந்து பால் வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வீட்டில் அவ்வளோ பால் கிடக்குங்க, இருந்தாலும் அந்த பாலை தாங்க போய் எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்னாப்பா வீட்டில் பால் இருக்குது, நம்ம அப்புறமா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான் அங்கேருந்து. பிரணவ் பார்த்தீங்கன்னா அம்மா வாட்டர் பாட்டிலாச்சும் வாங்கிட்டாமா அப்படிங்கிறேன். இல்லைப்பா நீ ஸ்கூலுக்கு போகிறப்ப வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பால் செக்ஷன் விட்டு அவன் வரவே மாட்டேன்ட்டாங்க. இல்லைம்மா இந்த பால்லாம் கண்ணெல்லாம் இருக்குமா, எனக்கு ஸ்மெயிலி பொம்மைலாம் இருக்குதுமா, எனக்கு ஹார்ட் போட்ட பொம்மைலாம் பந்தெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தான். வீட்டில் அவ்வளோ பந்து இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரித்திகாவுக்கும் செப்பல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக செப்பல்லாம் இருந்துச்சுங்க. பிரணவ் வந்து அதுலேயும் ஒரு பாலை எடுத்துக்கிட்டாங்க, கையில் விட மாட்டேன்னுட்டான். ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்ஷு இது மாதிரிலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி அதெல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி நான் நார்மல் செப்பல் தான் எடுக்கலான்னுட்டு போயிருந்தேன் அவளுக்கு.
அவளுக்குமே வந்துட்டு இது மாதிரி செப்பல் தான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு நார்மல் செப்பல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரிம்மா நான் உன்னோட பர்த்டேக்கு வரும்போது நான் இதே மாதிரி செப்பல் வாங்கி தரேம்மான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளை. பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் அங்கே வச்சு விளாண்டுட்டே இருந்தான். பிரணவுக்கு வந்து செப்பல் எடுக்கலான்ட்டு போயிருந்தோம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் வச்சு அங்கேயே விளாண்டுட்டே இருந்தாங்க அவன். அது ஒரு குழந்தை செப்பலை எடுத்துட்டு அந்த செப்பல் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். கேட்டால் ஏன்ப்பா அந்த செப்பல் வேணும்னு கேட்டால் லைட் எரியுது அப்படின்னு சொல்கிறான். பாருங்க அந்த குழந்தை செப்பலை அவன் விடவே இல்லைங்க, அதை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனால் போடவும் முடியல, அதில் லைட் எரியறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இது மாதிரி செப்பல் வேணும் அப்படின்னு சொன்னான். அது குழந்தைங்க போகிற செப்பல், அது வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு செப்பல் வாங்கி கொடுத்துட்டு பில் கவுண்டருக்கு வந்து பில் போட்டோங்க. பில் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 வந்துருச்சுங்க. சரி 7,000 என்ன தருவாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தரானா கட்டை பை தந்தாங்கங்க 2. அதையும் வாங்கிட்டு ஒரு கேலண்டர் ஒன்று கொடுத்தாங்கங்க, அது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு கேலண்டர் ஒன்று கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வெளியில் வந்தோன்னா இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரித்திகா எங்கள் அத்தை அடுத்து 3 பேர்த்துக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க எப்படி சாப்பிட்றான்னுட்டு. பிரணவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது சாப்பிட தெரியலனால நான் ஓட்டி விட்டுட்டு இருந்தேன். அவன் வாயை பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.